ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஏழுமலையான் கோவிலுக்கு போனோம். ஏழுமலையான் கோவிலுக்கு போனோம். நைட்டில் அனிமல்ஸ்லாம் வரும்னால பெரிய போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் கவரும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கான்னு பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாறை இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக பாறை ஏற ஆரம்பித்தோம். மெல்ல அப்படியே பாறை மேலே ஏற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஓவராக வெயில் அடிக்குதுன்னு ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டே போகணும். இந்த பக்கம் போனால் கோவில் இன்னும் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்னும் 2 மலை ஏறணும். அந்த 2 மலையும் பெரிய மலையாக இருக்குது. எங்கள் மம்மி ஏற மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா கல்லாம் வச்சு நிறையா பேர் வீடு கட்டியிருந்தாங்க. நாங்களும் போய் வீடுலாம் கட்டிட்டு பெரிய பாறை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே மம்மினால் ஏற முடியலனால தாத்தா பிடிச்சி ஏறி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு கோவில். இந்த பக்கம் போனால் கோவில். நாங்கள் போனோயே அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது. அதுதான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சாமிக்கெலாம் இது பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா 3 லைன் நின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக இருக்குது. சரின்ட்டு நாங்கள் தேங்காயெல்லாம் போய் கலக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா தேங்காய் சொருவிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் உடஞ்சிருச்சு. அதனால் நான் அந்த தேங்காயை எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவ்வளோ கலக்க ரெடி பண்ணிட்டோம். தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு சாமிக்கெல்லாம் கொண்டு போய் அப்படியே காட்டிட்டு நாங்கள் அப்படியே ராம போடணும்னு சொன்னேன். ராம போட்டுட்டு லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ போய் சாமியை பார்க்கலாம். எங்கள் அம்மா அப்படியே லைனில் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே போய் சாமியெல்லாம் பார்த்து செப்பலை எடுத்துட்டு இருந்தாங்க. செப்பலெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா எல்லோரும் சாமியை கும்பிட்டு பொங்கல்லாம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே போனோயே மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு